15 லட்சம் கோடி ரூபாய். இந்த நம்பரை கொஞ்சம் யோசிங்க. இது இந்தியாவோட ஒரு வருஷ பட்ஜெட்டை விட அதிகம். இப்போ செபி சொல்றது என்னன்னா, இந்த அளவு ரெவென்யூவை ஒரே ஒரு கம்பெனி பேப்பர்ல மட்டும் காட்டியிருக்கலாம்னு. கிட்டத்தட்ட 99.8% ரெவென்யூ வெரிஃபை பண்ண முடியலன்னு செபி ஆர்டர் சொல்லுது. அந்த கம்பெனி பேரு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன நடந்தது, யாரெல்லாம் சிக்கிட்டாங்க, அதுல உங்களுக்கு என்ன கனெக்ஷன், இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும், எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மேல செபி கொடுத்திருக்க இன்டரிம் ஆர்டர். முதல்ல, இது எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது வெறும் ஒரு ஸ்டாக்கோட கதை இல்ல. இந்த கம்பெனியில எல்ஐசி 10.8% ஸ்டேக் வச்சிருக்கு. அதாவது நம்மள மாதிரி காமன் மேன் கட்டின இன்சூரன்ஸ் பணம் இதுல இருக்கு. அதோட கிட்டத்தட்ட 2 லட்சம் சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாரோட கதை. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெங்களூர் பேஸ் பண்ணப்பட்ட இந்த கம்பெனி ஒரு காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சர்னு சொல்லப்பட்டது. இவங்களோட ரெவென்யூவில் பெரும் பகுதி கிட்டத்தட்ட 97%லேருந்து 99% வரைக்கும் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற வால்கம்பிங்கிற சப்சிடரியிலேருந்து வந்தது. செபி இங்கே தான் முதல்ல டவுட் பண்ணுது. ஒரு காலத்தில் 1029 வரைக்கும் போன இந்த ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு வெறும் 100 ரூபாய் அளவுக்கு வந்து நிற்கிது. ஏறக்குறைய 90% கிராஷ். சரி, செபி என்னதான் சொல்லுது? மெயினா 3 ப்ராப்ளம். 1, ரெவென்யூ ஊதிப்பு. காட்டப்பட்ட ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 99.8% ரியலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ண முடியலைன்னு செபி சொல்லுது. 2, பணம் திரும்புதல். கம்பெனியோடைய பணம் ப்ரொமோட்டரோட பர்சனல் அக்கௌண்ட் வழியாக போயிருக்கு. சரியான போர்டு அப்ரூவலும் இல்லை, டிஸ்க்ளோஷரும் இல்லாமல். 3, கோஆப்ரேஷன் இல்லை. செபி கேட்ட டாக்குமெண்ட்டை முழுசாக கொடுக்கல. டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொன்னாங்கன்னு ஆர்டர் சொல்லுது. இதனால் செபி என்ன பண்ணுச்சு? கம்பெனியோடைய சேர்மன் மற்றும் எம்டியான ராஜேஷ் மெக்தாவை ஸ்டாக் மார்க்கெட்டில் டீல் பண்ணவே முடியாதுன்னு தடை போட்டிருக்கு. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும். ஒரு ஃபோரன்சிக் ஆடிட்டும் ஆர்டர் ஆயிருக்கு. இது திடீர்னு ஒன்றும் நடந்தது இல்லைங்க. டைம்லைனை பார்க்கலாம் வாங்க. 2023லேயே என்எஸ்சி கேள்வி கேட்க ஆரம்பித்தது. 2024 ஒரு ஷேர் ஹோல்டர் அவர்கிட்டருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு. இப்போது ஜூன் 2026 109 பக்கம் ஆர்டர் வந்திருக்கு. இங்கே தாங்க நம்ம சேனலோட மெயின் ஐடியா வருது. ப்ரைஸ் பேசஸ் ஒர்த். 1029 இருந்து 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓ, ரொம்ப சீப்பாயிடுச்சே, இப்போ வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் கவனம், ப்ரைஸ் கீழே போனால் மட்டும் அது சீப் இல்லை. சில ஸ்டாக்குகள் வேல்யூ ட்ராப் விழுந்துட்டே போகும். ஏன்னா அதோட ரியல் ஒர்த்தே கேள்விக்குறியாக இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்காதீங்க, ஒர்த் என்னன்னு கேளுங்க. யாரெல்லாம் இதில் சிக்கியிருக்காங்க? எல்ஐசி 10.8%, அதாவது காமன் மேனோட பணம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஒரு ஃபாரின் ஃபண்ட், பிரிட்ஜ் இந்தியா ஃபண்ட். செபி எஸ்டிமேட் பண்ணது என்னன்னா, ஷேர் ஹோல்டருக்கு கிட்டத்தட்ட 12,700 கோடி ரூபாய் வெல்த் லாஸ் ஆகியிருக்கலான்னு. இது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லைங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். இது இன்னும் முடியாத கதை. நாம் 2 பக்கத்தையும் கேட்கணும். செபி பக்கம் ரெவென்யூ ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, பணம் திருப்பப்பட்டது, கோஆப்ரேஷன் இல்லை. ஆனால் கம்பெனி பக்கம் என்ன சொல்லுது? இது வெறும் இன்டரிம் ஆர்டர் தான், ஃபைனல் ஃபைண்டிங் இல்லை. எங்கள் ரெவென்யூ ஃபிகர்ஸ்லாம் கரெக்டு, செபி கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது, நாங்கள் ஃபுல்லி கோஆப்ரேட் பண்ணுறோன்னு. ஸோ யாரும் இன்னும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. நாம் ஃபேக்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கணும்? பெரிய பெயர் வச்ச கம்பெனியெல்லாம் பாதுகாப்பான முதலீடு இல்லைங்க. 4 சிம்பிள் ரூல். நம்பர் 1, ரெவென்யூ ஜாஸ்தியானா ப்ராஃபிட் அதே மாதிரி வரலைன்னா கவனம் தேவை. நம்பர் 2, ப்ரொமோட்டர் தன்னோட ஸ்டேக்கை குறைச்சிக்கிட்டே போனால் ஏன் அப்படின்னு கேளுங்க. நம்பர் 3, எல்ஐசி வச்சிருக்கே,
அப்போ ஓகே, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு பிளைண்டாக நம்பாதீங்க. நம்பர் 4, விழுந்த ஸ்டாக்கெல்லாம் சீப்பான ஸ்டாக் இல்லைங்க. ஒரு முக்கியமான ஒரு குறிப்புங்க. இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி தான். விசாரணை இன்னும் நடக்குது. ஃபைனல் தீர்ப்பு வரல. கம்பெனி எல்லா அலிகேஷன்ஸையும் மறுக்குது. நான் இங்கே சொன்னது எல்லாம் பப்ளிக் ரிப்போர்ட்ஸ், செபியோட இன்டரிம் ஆர்டர் அடிப்படையில் மட்டும்தான். இது பை ஆர் செல் அட்வைஸ் இல்லை, ஒரு அவேர்னஸ் வீடியோ. முடிவெடுக்கும் முன் கண்டிப்பாக சொந்த ரிசர்ச் பண்ணுங்க. எப்பயும் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் பொய் சொல்லாது, மக்கள் தான் பொய் சொல்லலாம். அதனால தான் நாம் எப்போவும் ப்ரைஸை மட்டும் இல்லைங்க, ஒர்த்தையும் பார்க்குறோம். இந்த மாதிரி ஹானஸ்ட், சிம்பிள் மார்க்கெட் அனாலிசிஸ் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒர்த்தாலஜிக்கு. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த கேஸில் யார் தப்பு, உங்கள் ஒப்பீனியன் என்ன? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.